வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து சமைக்கிறோன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் ரவை, 1 கப் தயிர். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெள்ளை ரவையை ஃபஸ்ட்டு பவுலில் சேர்த்துக்கிறோம். 1 கப் தயிர் சேர்த்துக்கிறோம். புளிக்காத தயிராக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம செய்யக்கூடிய இந்த ரெசிபி. சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரவையை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மாவு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். இப்போ உருளைக்கிழங்கு, கேரட், இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். மாவு இப்போ 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நல்லா கெட்டியாயிடுச்சு. இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பவுலில் லைட்டாக நெய் தடவிட்டு இதை ஒவ்வொரு கரண்டி ஊற்றி இட்லி சட்டியில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம். நார்மலாக நம்ம இட்லி, தோசை, பூரி இது மாதிரி சாப்பிட்றத விட இது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எல்லா பவுல்லையுமே நம்ம நெய் சேர்த்து தடவிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த ரவை கலந்த மாவை இப்போ இந்த பவுலில் சேர்த்துக்கிட்டோம். நீங்கள் பவுலில் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை டேரெக்டாக நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயே சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பவுலில் சேர்த்துட்டோம். இப்போ இட்லி பாத்திரத்தில் மேலே வச்சு நம்ம நார்மலாக இட்லி எவ்வளோ நேரம் வேகுமோ அது மாதிரி 5 to 7 மினிட்ஸ் வெந்தால் போதும். இப்போ அதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூட பொடியை நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு, கேரட், நீங்கள் வேறு எந்த காய் வேணாலும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் வேக வச்சதை சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு இது கூட பொடியை நறுக்கிய ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா நான் மேஷ் பண்ணி விட்டுட்டேன். இது கூட தேவையான மசாலா பொருட்கள்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு, கேரட்டை நல்லா நீங்கள் மசிச்சு விட்டுட்டிங்கன்னா நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், இப்போ இந்த ஸ்டஃபுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம மாவில் உப்பு சேர்த்து தான் மாவு வேக வச்சுருக்கோம். அதனால் அளவான உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் சிறிதளவு தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலாவில் இருக்கக்கூடிய ராஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வெந்தால் போதும். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம பாயில் பண்ண கேரட் இதுதான் சேர்த்துருக்கோம். அதனால் சிறிதளவு மட்டும் தண்ணி சேர்த்து இதை வேக விடுங்க. நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே வித்தியாசமாகவும் இருக்கும். இப்போ இது கூட சிறிதளவு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நம்மளுடைய மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது கூட சட்னி வச்சு வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம். இல்லை நார்மலாக நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்து செய்கிறனால நம்ம சட்னியே இல்லாமையும் இதை நம்ம சாப்பிட்லாம்.
ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம செஞ்சிடலாம். அந்த மாவு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஊற வச்சே எடுத்துக்கிட்டோம்னா போதுமானது. இப்போ நம்மளுடைய மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இட்லி வெந்துருச்சான்னு பார்க்குறோம். இட்லி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து ஆற விட்டால் போதுமானது. ஆற விட்டுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா இட்லி வந்து ஒட்டாமல் கிண்ணத்தில் தனியாகவே வந்துடும். இப்போ வந்து ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் கிண்ணத்துலேருந்து எடுத்துட்டேன். நம்மளுடைய ரவை இட்லி வந்து தனியாக கிண்ணத்துலேருந்து ஒட்டாமல் வருது பாருங்கள். நம்ம எண்ணெய் இல்லை நெய் நீங்கள் சேர்த்து அதுக்கப்புறம் வந்து அந்த மாவு ஊற்றுனீங்கன்னா இது மாதிரி ஒட்டாமல் வரும். இப்போ வந்து நம்ம கத்தியை வச்சு இதை வந்து பாதியாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய மசாலாவை வந்து நடுவில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் பாதியாக வந்து இந்த இட்லியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ரெண்டாக வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த மசாலாவை இதில் நடுவில் வைக்க போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவு மசாலாவை வந்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து மேலே வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. வச்சு தனியாக வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கிறோம். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கடுகுளுந்து, சிறிதளவு கொத்தமல்லியை சேர்த்து லைட்டாக வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்டஃப்டு ரவா இட்லியை வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்படி நம்ம ரோஸ்ட் பண்ணாமையே வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். ஆனால் வந்து இது மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஸ்டஃப் பண்ண எல்லா இட்லியுமே வந்து நம்ம பேனில் சேர்த்துட்டோம். இதை வந்து லைட்டாக வந்து திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய சூப்பரான சுவையான ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம நடுவில் ஸ்டஃப் பண்ணி இருக்கக்கூடியதெல்லாம் இப்போ நீங்கள் இந்த பேனில் வச்சு ஹீட் பண்ணுறனால 2 சைடுமே நல்லா வந்து அந்த காரம், புளிப்பு, நம்ம தக்காளி எல்லாம் சேர்த்துருக்கனால எல்லாமே வந்து சேர்ந்து ரொம்பவே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டாக சொல்லுங்கள். தேங்க்யூ. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.